வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் கால் பண்ணி ஐயா வீடியோ எதுவும் போடலன்னு கேட்டீங்க. நான் முக்கியமான மை செய்கிறதுக்காண்டி குளித்தலை இறக்கிறதுக்காண்டி அண்டக்கல், உதக நீர், அஞ்சனக்கல், இன்னும் சில முக்கியமான பொருட்கள்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். சரி, இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ போடலாம்னு ஒன்று தொழில் வியாபாரம், வீடு விற்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய இடத்துக்கு ஜனங்கள் வரல அப்படின்றதுக்கு ஆக்ரோஷனம் மற்றும் சகல பில்லி சுனியங்களுக்கும் குறிய 43 கோணம் குறிய முருகப்பெருமானுக்குரிய மூல சக்கரம். இந்த சக்கரத்தை போய் நம்ம தொழில் செய்யும் இடத்துல வச்சு அதுக்குரிய குடுவை, மைய, தாயத்து. இந்த தாயத்தை அவங்க கழுத்தில் போட்டுடணும், இடுப்பில் போடக்கூடாது. ஏன்னா கழுத்தில் போட்டால் தான் 4 பேர்த்துக்கு தெரியும். அந்த கழுத்தில் இருக்கும்போது அதை பார்க்கும்போது ஜனங்கள் நம்மளுக்கு வசீகரமாவாங்க. நம்ம தொழில் செய்யும்போது தொழில் விருத்தியாகும். அதுக்குரிய குடிவை, இந்த குடுவை நம்ம வேலை செய்யக்கூடிய இடமோ இல்லை நம்ம ஆஃபீஸோ இல்லை கடையிலே இதெல்லாம் வச்சு வழிபடணும். இதுக்குரிய மைய, இந்த 43 கோணத்துக்குரிய சக்கரத்தை செப்பு தகட்டில் வரைஞ்சி நவரத்தின கல்லுகளும் உள்ளே பார்த்திங்கன்னா வெண்குண்டுமணி, மைய, சர்வ ஜனங்கள் வசிய வேறு, ராஜவசிய வேறு இதெல்லாம் உள்ளே வச்சு ஃப்ரேம் பண்ணியிருக்கு. இது நான் 48 நாள் பூஜை பண்ணி கொடுத்துருக்கேன். இதை வச்சா தொழில் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக நம்மளுக்கு நேரங்காலம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். சரிங்களா? நேரங்காலம் நம்மளுக்கு ஆப்னட்டாக இருந்தால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது கொஞ்சம் தாமதம். இப்போ எனக்கு நேரம் நல்ல நேரம் இருக்கலாம், வாங்கக்கூடியவங்களுக்கு நேரம் சரியில்லைனால் கொஞ்சம் தாமதமாகி அந்த விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அதை விட்டுட்டு நிறைய பேர் வாங்கி வச்சோன்னே ஐயா எனக்கு ஓடலை அப்படின்லாம் நிறைய பேர் பல பேர்த்திட்ட போயிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மணிட்டு நான் ஒருத்தட்ட போய் வாங்கினேங்கய்யா, ஆனால் நான் வாங்கி வச்சோன்னே வியாபாரமெல்லாம் ஓடலை பண்ணுவாங்க. அதாவது நேரங்காலம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த நேரங்காலப்படி கொஞ்சம் தாமதங்கள் ஆகும், அவ்வளோதான், வேறுபடி கிடையாது. இந்த எந்திரங்கள் மிகப்பெரிய எந்திரம். சரி, 43 கோணங்கள் முருகப்பெருமானுக்குரிய அருங்கோணங்கள்ன்றது மிகப்பெரிய ஒரு எந்திரம். இதை வச்சு வழிபட போதும் சரி அந்த முருகப்பெருமானோட அனுகிரகமும் சரி. இந்த சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கவங்களுக்கு இந்த முருகப்பெருமானோட சக்கரம் மிகப்பெரிய ஒரு சிறந்தது. இந்த வைத்தியம் பார்க்குறாங்க இல்லையா, இந்த வைத்தியம் பார்க்குறவங்களும் இதை வச்சு வழிபட்டாங்கனால் அவங்க வைத்தியம் பார்க்குறவங்களுக்கும் அந்த செய்யக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமாக சித்தியாகும். எந்த ஒரு தெய்வம் வழிபட்டாலும் முருகப்பெருமானம் அதை வழிபடணுன்றது நான் சொன்னதில்லை, சித்தர்கள் சொன்னது. அப்படியேப்பட்ட சக்கரம் தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்டதுகளுக்கு இது பண்ணுறேன். நன்றி நண்பர்.